வணக்கம். இந்த வெப் சீரிஸோட செகண்ட் வீடியோவுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிவர்சல் கப்ளிங்கோட செகண்ட் பார்ட் ஃபோர்க் இன்டர். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த பிடிஎஃபில் இருக்கிற ட்ராயிங்கை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இன்டர்மீடியட் ஃபோர்க் இன்டர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ கேட்டயாக்குள்ளே போகலாம். Ctrl+N பார்ட் என்டர் ஃபோர்க் இன்டர் அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். இன்டர்மீடியேட் நாட் அன் இஷ்யூ, இன்டர்மீடியேட்னு பண்ணிக்கலாம். ஃபோர்க் இன்டர்மீடியேட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ கேட்டியா ஒர்க் பார்ட்டிஷன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ட்ராயிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் ஃபோர்க்கு வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். நான் ஒரு ஹாஃபை மட்டும் மாடல் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து மிரர் பண்ணி எடுத்துக்க முடியும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா XY ஆக்சிஸில் டாப் வியூ வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு எய்தர் ZX இல்லைனா ZY பிளேன், எந்த பிளேன் சூட்டபுளாக இருக்கோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணி நான் வரைஞ்சிருக்கிறது வந்து மிரர் பண்ண போகிறேன். என்னோடய எண்ட் ரிசல்ட் வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கிற மாதிரி ஒரு காம்பனண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ பேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். XY பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்சை கிளிக் பண்ணுறோம். கிளிக் ஓகே. ஸோ ஸ்கெட்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே அந்த ஸ்கெட்சோட ஆரிஜின் H and V டிரெக்ஷனை ஹைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் பார்த்து வரைய போகிறோம். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஆர்க்கு, செமி சர்க்குலர் ஆர்க்கு. நான் இதர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு லைன் போட்டு ட்ரிம் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆர்க் யூஸ் பண்ணி சென்டர் டு எண்ட் பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி 2 செமி சர்க்கிள் போட்டாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்க் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்க்குக்கு சென்டர் பாயிண்ட் டிஃபைன் பண்ணணும், எண்ட் பாயிண்ட்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஓகே, என் மாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த டோட்டல் லென்த் 430 mm மிட் பாயிண்டில் என்னோட வெர்டிக்கல் ஆக்சிஸ் வர்ற மாதிரி பார்த்து வரைய போகிறேன். ஸோ அப்போ என் ட்ராயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த யூ ஷேப்டு கப்பு ஆக்சிஸ்லேருந்து வெளியே தள்ளி இருக்கும். பட் தென் இந்த செமி சர்க்கிள்ஸோட சென்டர் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக் கோயின்சிடென்ஷியலாக இருக்கும். ஓகே, இதுதான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு கோயின்சிடென்ஷியலாக தான் நான் ஆர்க் வரைய போகிறேன். ஆர்க் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், திரும்ப ஒரு ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல், ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இப்போ மீன் பண்ண போகிறது என்ன, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கெட்சை வந்து கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா பொசிஷனும் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கணும், அதோட டைமென்ஷன் அண்ட் ஷேப்ஸும் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கணும். இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 2 சர்க்கிளோட சென்டரும் வேறு வேறு பாயிண்ட்டில் இருக்குது. எனக்கு அது ரெண்டும் ஒரே பாயிண்ட்டில் வரணும், ஏன்னா அது கோஎசென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ஸ்னு கொடுக்குறேன். அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்கு அதான் ஹரிசாண்டல் லைன், டேன்ஜென்சி. ஓகே, இந்த லைன் அவுட்டர் ஆர்க்கோட பாட்டம் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல். ஓகே, ஸோ சிமிலர்லி இன்னர் ஆர்க்கு டாப் லைன், டாப் ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு டேன்ஜென்சி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அதோட ஷேப்பை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். அவுட்டர் ஆர்க் டைமென்ஷன், இன்னர் ஆர்க் டைமென்ஷன், லைன் சென்டர் டு இந்த லைன் டைமென்ஷன் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொசிஷனை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ பொசிஷன் எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன். R20, 30, R30 எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த 10 வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகும், அதை கொடுக்க தேவையில்லை. ஸோ பொசிஷன் எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மிட் பாயிண்டில் ஆக்சிஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டேன். ஸோ எண்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் 430 அப்படின்னா அப்போ மிட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் வந்து 430 டிவைடட் பை 2. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எண்ட் பாயிண்ட் டு வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த டைமென்ஷன் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கேட்டையாக வந்து நீங்கள் வேல்யூ அப்படியே டைப் பண்ண கூட போதும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் அதுவே கேரி அவுட் பண்ணிக்கும். 430 டிவைடட் பை 2 பார்த்துக்குங்க. ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா 215 mm அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. க்ரீன் கலரில் எல்லா ஸ்கெட்சும் மாறிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். இப்போ டைமென்ஷனலும் நான் எடிட் பண்ணலாம். 30 mm லென்த்து, R30, R20. ஓகே, இப்போ அந்த யூ ஷேப்புக்கு அப்புறம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம்.
கனெக்டிங் பார்ட் அது சென்டர் பிளாக் கூட அதுதான் கனெக்ஷனில் இருக்கும். அதை டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டோம். ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியே வந்துட்டு பேட் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு வார்னிங், அது போன வீடியோவில் சொன்ன சேம் வார்னிங் தான், அதை நம்ம பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க தேவையில்லை. ஓகே கொடுத்துட்டு டோட்டல் ஹைட் வந்து 15 mm. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹரிசான்டல் பிளேனுக்கு மேலே 7.5 கீழே 7.5 கொடுக்க போகிறேன். ஸோ வேல்யூ 7.5 கொடுத்துட்டு மிரர்டு எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த யூ ஷேப் கப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபோர்க்கோட கனெக்டிங் மீட்டிங் பார்ட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கில் வந்து ஹோல் இருக்குது. அந்த ஹோலை வந்து வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி நான் வரையலாம், இல்லை இந்த சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி நான் வரையலாம். நான் ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பொசிஷன் ஸ்கெட்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல சர்க்கிளோட டயா மட்டும்தான் இருக்குது. இந்த என் பாயிண்ட் டு இந்த பொசிஷன் எவ்வளோன்றதை மிஸ் பண்ணிட்டோம். டயா 10 mm, என் பாயிண்ட் டு சர்க்கிள் சென்டர் பொசிஷன் வந்து 10 mm. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சாச்சு. கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட டைமென்ஷன் டபுள் கிளிக் பண்ணி 10 mm ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சென்டர் பாயிண்ட் டு இந்த எட்ஜு டிஸ்டன்ஸ் வந்து திரும்ப கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ண போகிறேன். அதுவும் 10 mm தான். பிடிஎஃப்பில் இருக்காது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த 10 mm. ஓகே, ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாக்கெட் எக்ஸ்ட்ரூடு கட். அது ஸ்கெட்ச் ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்குது. நான் ஒர்க் பெஞ்ச் விட்டு வெளியே வந்து வேறு எந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலை, அதனால் என்னோடய ஸ்கெட்ச் செலக்ட் ஆகிருக்கு. ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ பாக்கெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப்பில் வந்து டைமென்ஷன் கொடுத்து நான் டோட்டல் டைமென்ஷன் கொடுக்கலாம். பட் தென் அதை விட ஈஸி ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்கெட்ச் வந்து அடுத்து என்னென்ன மாடல்ஸ் பாடியெல்லாம் இருக்கோ, பார்ட் பாடிக்குள்ளே என்னென்ன சாலிட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா டைப்பில் அப் டு லாஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட்டு சர்ஃபேஸ் வரைக்கும் அது பாக்கெட் பண்ணி எடுத்துரும். நீங்கள் டைமென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிமிட்ஸு ஆஃப்செட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். டைமென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் டெப்த் என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ அப் டு லாஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலில் வந்து ஹோல் எண்டு டு எண்டுக்கு கரெக்டாக க்ரியேட் ஆயிடுச்சு, எரர் இல்லாமல். ஸோ அப் டு லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன், உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் ராடு வரையணும். முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து இந்த மிட் பாயிண்டில் வந்து எனக்கு ஆக்சஸ் கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த மிட் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் போய் மீட் பண்ணுற வரைக்கும் வரைஞ்சேன்னா போதும், எனக்கு அந்த சென்டர் ராடு கிடச்சிரும். அப்போ எனக்கு அந்த மொத்த மாடலோட ஹாஃப் செக்ஷன் கிடச்சிரும், ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளேனுக்கு பேரலாக எந்த பிளேன் இருக்குன்னு செக் பண்ணுறேன். YZ பிளேன் இருக்குது. ஸோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சருக்குள்ளே போகிறேன். ஓகே, எனக்கு ஆல்ரெடி எங்கள் சென்டர் பாயிண்ட் தெரியுது. ஸோ டயா வந்து 10 mm மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 10 mm தான் அங்கே சர்க்கிள் வரைய போகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதோட டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 10 mm கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச் தான். ஒர்க் பெஞ்ச் விட்டு வெளியே வரும், எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். இப்போ உங்களுக்கு ஸ்கெட்சு செலக்ட் ஆகிருக்கு. பேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைமென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரும். ஓகே, ஸோ டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா அப் டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்தா அந்த சர்ஃபேஸ் எண்டு வரைக்கும் அது கரெக்டாக பேட் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணிடும். அந்த கர்வ்டு சர்ஃபேஸையும் மெஷர் பண்ணி அந்த கர்வ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஹாஃப் செக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மொத்த ஹாஃப் செக்ஷனையும் நம்ம வந்து மிரர் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ZY ஆக்சஸ். ஸோ பார்ட் பாடி ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் இருக்கிற பார்ட் பாடியை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் மொத்த பாடியும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபீச்சர்ஸ், இது அடுத்த டூல் பார். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபீச்சர்ஸில் இருக்கிற மிரர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அது அடுத்து என்ன கமாண்டுன்னு சொல்லும். கேட்டையா செலக்ட் பிளேன் ஆர் a ஃபேஸ், எந்த பிளேன் இல்லைனா ஃபேஸை பொறுத்து நீங்கள் அதை மிரர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வித் ரெஸ்பெக்ட் டு YZ பிளேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இங்கே ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுதா. இங்கே ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் 4க்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்ட் பாடிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ
ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் பார்ட் பாடிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பாடி. நீங்கள் மிரர் பண்ணாலும் அது ஒரு சிங்கிள் பாடியாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்க் இன்டரை முடிச்சிட்டோம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நார்மல் ஃபோர்க் இன்டர் கிடையாது, ஒரு சிம்பிள் ஃபோர்க். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபோர்க் மட்டும் தான் இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.